தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க கூட்டமைப்பினுடைய இந்த 28வது ஆண்டு மாவட்ட மாநாட்டிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈரா விஜய் சரவணன் அவர்களே, நம்முடைய மூத்த இளவரசர் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துடைய மூத்த இளவரசர் ஐயா திரு பாபாஜி ராஜா போன்சில் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றக்கூடிய சதீஷ் அவர்களே, இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் குரியசே, மாவட்ட செயலாளர் அப்துல் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜா அவர்களே, அவைத் தலைவர் ஜெயபால் அவர்களே, காசி பாண்டியன் அவர்களே, முகமது மசூத் துணைத் தலைவர் அவர்களே, மாநகர செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மாநகர பொருளாளர் விக்னேஸ்வரன் அவர்களே, இங்கே பிஎம்சி என்று நாம் தொடங்கக்கூடிய மிக சிறந்த பொது சேவையோடு வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய, வணிகர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அவர்கள் தொழிலிலே முன்னேற்றம் அடைவதற்கும் அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் அவர்கள் ஏற்றுமதி செய்வதற்கும் இப்படி வாழ்க்கையிலே பல உச்சத்தை அடைவதற்கு வழிகாட்டியாக பல்வேறு ஆலோசனைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு பயிற்சி பட்டறையாக தமிழகத்திலேயே இல்லாத அளவிற்கு முதல் முறையாக வணிகர் சங்கம் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறது. அதனுடைய பெயர் தான் பிசினஸ்மேன் டெவலப்மெண்ட் கவுன்சில். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா ரெண்டாவது கடை, ஒரு ஊர்ல பிரான்ச் வச்சிருக்கீங்கன்னா இன்னொரு ஊர்ல பிரான்ச், இப்படி நம்மளுக்குள்ள நம்மளுடைய தொழிலை வளர்ச்சி அடைவதற்கு தேவையான கிட்டத்தட்ட 24 வசதிகளை நம்முடைய இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் செய்யறது. பிஎன்ஐ போல அல்லது லயன்ஸ் கிளப் போல, ரோட்டரி போல மற்றும் இப்படி இருக்கக்கூடிய எஸ் போல பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த அமைப்புகள் எல்லாம் நட்புறவை வளர்ப்பதற்கும் ஒருவரோடு ஒருவர் பயிற்சியில பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் பயணம் வந்தாலும் கூட நம்முடைய இந்த பிஎம்சி என்பது வியாபாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான முதற்கட்டமான பாதுகாப்பை முழுமையாக வழங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி அதனை கட்ட வகையிலே அது குறித்து தலைவராக சூர்யா அவர்களும் அதனுடைய செயலாளராக அஜித்குமார் அவர்களும் அதனுடைய பொருளாளராக சபிக் பாபு அவர்களும் இப்பொழுது இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய செயல்பாடுகளை குறித்து செயலாளர் அஜித்குமார் அவர்கள் இங்கே உங்களிடத்திலே அதனுடைய லோகோவை பலத்த கரவொலி எழுப்புங்க. திரு அஜித்குமார் அவர்கள் உங்களிடத்திலே இப்பொழுது பேசுவார்கள் என்பதை